परमेश्वर हमें चलाएगा। அன்பானவர்களே, மீண்டுமாக வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 26:3 ஒருவர் தமிழிலும் ஒருவர் ஹிந்தியிலும் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். उत्पत्ति का पुस्तक 26वां अध्याय 3रा वचन एक तमिल में और एक हिंदी में पढ़े। வாசிங்க தமிழ்ல. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஹிந்தியில வாசிங்க, மைக் கொடுங்க பின்னாடி. तू इसी देश में रह और मैं तेरे संग रहूँगा और तुझे आशीष दूंगा, और ये सब देश मैं तुझको और तेरे वंश को दूंगा, और जो शपथ मैंने तेरे पिता अब्राहम से खाई थी उसे मैं पूरी करूँगा. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த 2022 வருடம் प्रिय लोगों, ये 2022 इस साल நம்முடைய ஸ்தாபனத்திற்கு ஆசீர்வதிக்கும் ஆண்டு என்கிறதான பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. हमारा जो बड़ा कलीसिया, मेन कलीसिया, उसको आशीष का साल है, नाम दिया गया है। போன வருஷத்துல என்ன வருஷம்? गए साल कौन सा था? சொல்லுங்க. சம்பூரணத்தின் ஆண்டு. संपूर्ण का साल था। இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்கும் ஆண்டு. इस साल आशीष का साल। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டு. परमेश्वर हमें आशीष देगा। நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டு. हम भी दूसरे को आशीष बने। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல उसी तरह நம்முடைய ஸ்தாபனத்திற்கும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். हमारे जो स्थापन बड़ा कलीसिया है उसके लिए तू आशीष बनेगा, ये परमेश्वर ने वायदा किया है। நம்முடைய சபைக்கு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். और हमारे कलीसिया के लिए परमेश्वर ने मैं तेरे साथ रहूंगा और तुझे आशीष करूंगा, ये वायदा वचन दिया है। இந்த நாம் வாசித்ததான இந்த பகுதியிலே हमने जो पढ़े ஈசாக்கை பார்த்து கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். वो ईसा को परमेश्वर ये वायदा का वचन देता है। நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, तू इस देश में वास कर, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुझे मैं तेरे साथ रहकर तुझे आशीष से भरूंगा। பாருங்க, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. देखिए अब्राहम का पुत्र जो ईसाक, அந்த ஆபிரகாம் ஒரு தரிசனம் பெற்றவர், வாக்குத்தத்தம் பெற்றவர். अब्राहम भी एक दर्शन और वायदा का वचन पाया हुआ व्यक्ति था। அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆபிரகாமின் சந்ததியாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லுகிறார். उसी वायदा को जो अब्राहम का संतान है ईसाक, उसको भी परमेश्वर देता है। ஈசாக்கே, இப்பொழுது உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் உன்னோடு கூட இல்ல, अभी ईसा को उसका पिता जो अब्राहम उसके साथ नहीं, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், लेकिन मैं तेरे साथ हूँ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று मैं சொல்லுகிறார். तुझे आशीष करूंगा। அதற்கு அவர் சொல்லுவது, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. उसके लिए परमेश्वर ये कहता है तू इस देश में वास कर। ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், क्यों ऐसा कहता है? அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. उस देश में एक अकाल आया। அப்படி பஞ்சம் வரும்போது ஆண்டவர் மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த ஈசாக்குக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. वैसा अकाल के समय परमेश्वर ईसा को ये शब्द कहता है, நீ இந்த பஞ்சத்தை பார்த்து எகிப்தை நோக்கி போய்விடக் கூடாது, तू अकाल को देखकर मिस्र देश के ओर ना जा, நீ இந்த தேசத்திலே இரு, तू इस देश में रहना, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இரு, वायदा किया हुआ ये देश पर तू रहना, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे आशीष से भरूंगा। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தேசம் தேசமாக போக வேண்டியது. परमेश्वर हमें आशीष से भरने के लिए हमें देश छोड़कर देश नहीं जाना। அவர் எங்கே இருக்க சொல்லுகிறாரோ அங்கே இருந்தால் போதும். वो कहाँ पर हमें रहने को कह रहा है वहाँ रहना है। ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, हे परमेश्वर मेरे देश में आशीर्वाद நான் नहीं, இருக்கிற இடத்துல நன்மைகள் இல்லை, मैं जहाँ पे रहता हूँ वहाँ पर भलाई நான் नहीं, இருக்கிற இடத்துல வேலைகள் இல்லை, मैं जहाँ पर रहता हूँ वहाँ पर काम भी नहीं, அதனால நான் வேறொரு இடத்திற்கு போய் விடுகிறேன் इसलिए मैं दूसरी जगह में जाता हूँ, என்று சொல்லுவதல்ல. वैसा नहीं कहना। ஆண்டவர் எங்கே இருக்க சொல்லுகிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும். जहाँ पर परमेश्वर कहेगा वहाँ पर हमें रहना है। ஏனென்றால் ஆசீர்வாதம் என்பது அந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு தருவதல்ல, क्योंकि आशीर्वाद ये दुनिया के साथ नहीं जुड़ा है,
தேசத்தின் சூழ்நிலைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதல்ல. देश की जो परिस्थिति में नहीं जुड़ा है, தேசத்தின் பொருளாதாரங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை அசைக்க முடியாது. देश की जो भी आशीर्वाद है वो हमारी आशीष नहीं. ஆண்டவர் எங்கே இருக்க சொல்லுகிறாரோ அங்கே இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर जहाँ कहेगा अगर हम वहाँ पर रहेंगे तो वो हमें आशीष से भर देगा. அல்லேலூயா. हालेलुया. ஆகையால கர்த்தர் எந்த தேசத்திலே நம்மை வைக்க விருப்பம் கொண்டிருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर हमें जो देश में रखना चाहता है वहाँ पर हमें रहना है. அங்க பஞ்சம் வருதுன்னு சொல்லி நாம பயப்பட வேண்டியதில்லை. वहाँ पर अकाल आ रहा है इसलिए हमें डरने की जरूरत नहीं. பாருங்க, மோவாப் தேசத்திற்கு நகோமி குடும்பம் போனார்கள். देखिए मोआब देश में नहोमी का परिवार गए थे. பெத்லெகேமிலே பஞ்சம் வந்து விட்டது என்று அங்கே போனார்கள். बेथलेहम में जो अकाल आया इसलिए वहाँ वे लोग वहाँ चले गए. ஆனால் அவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி வந்தார்கள். लेकिन वहाँ पर जाके उन्होंने बहुत मुश्किलें उठाई. அதனால பஞ்சத்தை பார்த்து நாம் எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए अकाल को देखकर हमें दूसरी देश नहीं जाना. தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்து எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. देश का परिस्थिति को देखकर हमें नहीं छोड़ना देश. கர்த்தர் இங்கதான் வச்சிருக்க சித்தம் கொண்டாருன்னா எங்கனால வச்சு ஆசீர்வதிப்பார். परमेश्वर की जहाँ मर्जी वहाँ पर रखकर परमेश्वर हमें आशीष से भरेगा. நம்ம கூட இருக்கிறவங்க அன்னைக்கு ஈசாக்கோடு இருந்து அவருடைய தகப்பனார் இல்லை. जो इसहाक के साथ जो उनका पिता था हमारे साथ नहीं. நம்ம கூட இருக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். हमारे जो साथ है वो नहीं भी हो सकते. ஏன்னா அவங்களுக்கு வேறொரு தேசத்திற்கு போவதற்கான வாய்ப்பு உருவாயிச்சு, அவங்க போயிட்டாங்க. क्योंकि उनको दूसरे देश में जाने के लिए एक परिस्थिति आई, इसके लिए वही चले गए. அல்லது வேறொரு சூழ்நிலையில நம்ம விட்டு பிரிந்து போயிருக்கலாம். नहीं तो दूसरा उनका कोई अलग परिस्थिति होगा इसलिए हमें छोड़कर चले गए. கர்த்தர் கூட இருக்கிறாரா? परमेश्वर साथ है क्या? நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். निश्चय से वो आशीष से भरेगा. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் நமக்கு தேவை. ये हमारी जरूरत है. கர்த்தர் இல்லாம வேற எங்க போய் இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. परमेश्वर के बिना हम कहीं भी जाएंगे हमें आशीष नहीं मिलेगा. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर हमारे साथ रहना ही हमारा आशीष है. இன்றைக்கு இந்த கர்த்தர் கூட இருந்து தந்த ஈசாக்குக்கு தந்த ஆசீர்வாதங்களை நம்ம சற்று பார்க்கலாம். आज परमेश्वर ईसाक के साथ रहकर क्या क्या आशीर्वाद दिए उसके बारे में हम जानेंगे. 12-13 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26वां अध्याय 12-13 वचन में लिखा है. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कि ईसाक ने वो देश में बीज बोए. 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 100 गुना फल पाया ऐसा लिखा है. இன்னும் அவர் ஐஸ்வர்யவானாய் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उतना ही नहीं वो धनवान था. வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें खूबी था. மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. बड़ा था. பாருங்க, 5 விதமான காரியங்களை தந்தார். देखिए 5 तरीका का आशीर्वाद दिया. முதலாவது பாருங்க, பஞ்சம் வந்ததான தேசம் அது. पहला देखिए वो देश में अकाल आया. அங்கதான் விதை விதைக்கிறார். वहाँ पे उसने बीज बोई. விவசாயம் பண்ணுகிறவர்களுக்கு தெரியும். जो व्यवसाय करते हैं उनको पता है. அந்த நாட்களிலே விதைப்பதற்காக சில ஒரு பகுதியை எடுத்து வைத்திருப்பார்கள். वो जो बीज बोने के लिए एक जगह रखते हैं. அடுத்தது அவங்க சாப்பிடுவதற்காக ஒரு பகுதியை எடுத்து வைத்திருப்பார்கள். दूसरा वो खाने के लिए एक बाग रखते हैं. அடுத்தது விற்பனை செய்வதற்காக ஒரு பகுதி வச்சிருப்பாங்க. तीसरा बाग बेचने के लिए रखते हैं. இது பைபிள் காலத்துல இருந்தே இருக்கிறது. ये बाइबल के जमाने से ये है. ஆதி காலத்துல எல்லாம் இருந்தது. आदि में से ये है. இப்ப எப்படி விவசாயம் நடக்குதுன்னு தெரியல. अभी किसान लोग कैसे खेतीबाड़ी करते नहीं பாருங்க, पता. இந்த பஞ்ச தேசத்திலே விதை விதைக்கணும்னா देखिए अकाल के समय अगर बीज बोना है तो அவர்களுக்கு வந்த பலனிலே ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கணும். उनमें उनको जो फल मिले उसमें से एक बाग उन्हें रखना चाहिए. அப்பதான் அந்த தேசத்துல விதை விதைக்க முடியும். तब वो देश में बीज बो सकते हैं. அப்ப பாருங்க, அந்த தேசத்திற்கு ஒரு பஞ்சம் வந்தது. देखिए वो देश में एक अकाल आया. ஆனா ஈசாக்குனுடைய வாழ்வில விதை விதைக்க கூடியதான ஒரு பகுதி இன்னும் இருக்கு. देखिए ईसाक की जिंदगी में बीज बोने के लिए एक बाग बचा था. அதாவது பஞ்சம் என்று சொல்லுவது ஒண்ணுமில்லாமல் போவது. अकाल बोलने पे कुछ नहीं, सब खत्म. வேதத்திலே சில பஞ்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में कुछ अकाल के बारे में कहा है. பிள்ளைய வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லி திட்டம் பண்ணினதான பஞ்சங்கள் வந்திருக்கிறது. देखिए बच्चों को काट कर खाएंगे ऐसा एक अकाल भी आया था. பெற்ற பிள்ளைய வெட்டி சாப்பிடலாம்னு சொல்ற செய்தி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. जो जन्म लिए वो खुद के बच्चे को काट के खाएंगे ऐसा एक अकाल बाइबल में लिखा है. ஒரு ராஜா காதர் அவர்கள் பேசுகிறார்கள். एक राजा वो सुनता है. காது கேட்க பேசுகிறார்கள். जो बात करते हैं वो राजा सुनता है. 2 சகோதரிகள் பேசிக் கொள்ளுகிறார்கள். 2 बहनें वैसा बात करती है. பாருங்க, ஒரு நாளைக்கு உன் பையனை சாப்பிடலாம்.
देख एक दिन मेरे बच्चे को खाएंगे, நாளைக்கு என் பையனை சாப்பிடலாம். कल तेरे बच्चे को खाएंगे। அப்படிப்பட்டதான கொடிய பஞ்சம் நிகழ்ந்திருக்கிறது. वैसा एक अकाल आया था। அப்புறம் எங்க அங்க விதை விதைக்க பொருள் இருக்கும். फिर कहाँ वहाँ पर बीज रहेगा बोने के लिए? ஆனால் இந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினாலே, लेकिन ईसा को परमेश्वर आशीष से भरा इसलिए விதை விதைக்க ஒரு பகுதியை அவர் வைத்திருந்தார். बीज बोने के लिए एक बाग रखा था। அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். वही परमेश्वर की आशीष है। பஞ்ச தேசத்திலே விதைக்கும்படியாக ஒரு பகுதி இன்னும் இருக்கிறது. अकाल के समय बीज बोने के लिए एक बाग है। அது வேற யாருகிட்டயும் இருந்தா இல்லையாங்கிறது இங்க சொல்லப்படல. वो दूसरे के पास है क्या नहीं वो नहीं बताया। கர்த்தர் கூட இருந்த ஈசாக்கிடத்திலே இருந்தது. परमेश्वर जो ईसाक के साथ था, ईसाक के पास है। அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கூட இருந்து தருகிறவராய் இருக்கிறார். वैसा आशीर्वाद परमेश्वर साथ रहकर देता है। ஒண்ணுமே இல்லை என்று சொல்வதற்கல்ல, कुछ भी नहीं है कहने के लिए नहीं। தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறது. चाहे क्यों ना पूरा देश अकाल से भरे, ஆனால் எடுத்து விதைப்பதற்கு ஈசாக்கினிடத்திலே இருந்தது. लेकिन वो बीज बोने के लिए ईसाक के पास था। அதுபோல நம்முடைய தேசமெல்லாம் பஞ்சத்தில் இருக்கலாம். उसी तरह हमारा देश भी अकाल से भर सकता है। நம்முடைய தேசத்தின் பொருளாதாரங்கள் பஞ்சத்தில் இருக்கலாம். हमारा देश का सारा सामान अकाल में हो सकता है। இன்னும் எழுத்தின் பிரகாரமாக வேறொரு புதிய காரியத்தை செய்வதற்கு விதைப்பதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் பொருட்களை தந்திருக்கிறார். लेकिन लिखावट के द्वारा हम बीज बोने के लिए परमेश्वर ने हमारे पास दिया है। அவர் கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे साथ रहने पर ऐसा आशीष देता है। இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த எழுத்தின் பிரகாரமாக மாத்திரமல்ல, यहाँ पे लिखा गया वो लेखे के द्वारा ही नहीं, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலோ हमारे आत्मिक जीवन में விதைக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். बोने के लिए परमेश्वर ने हमें दिया है। ஹல்லேலூயா. ले लिया। பாருங்க, ஒரு பஞ்ச தேசத்துல விதைக்கணும்னா அங்க நிறைய இருந்தாதான் ஸ்டாக் இருக்கணும். இவரு சாப்பிடுறது போக, देखिए अकाल देश में अगर बीज बोना हो तो उनके पास वो बीज होना जरूरी है। இன்னும் விற்று பணமாக்கி கொள்வது போக, वो जो बेचकर पैसा कमाए उससे भी கொஞ்சம் வச்சிருக்கிறது தான் விதை விதைக்க. जो बचा गुचा वही वो बोते। அந்த அளவிற்கு யாருகிட்ட இருக்குது? वैसा किसके पास था? ஈசாக்கினிடத்திலே இருக்கிறது. ईसाक के पास था। அதுதான் கர்த்தருடைய செயல். वही परमेश्वर का काम है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். देखिए यूसुफ के साथ परमेश्वर था। அவன் காரிய சுத்தியுள்ளவனாய் இருந்தான். उसका सारा कार्य जय में होता था। அந்த எகிப்து தேசத்திலே அன்றைக்கும் பஞ்சம் ஏற்பட்டது. मिस्र देश में उस दिन भी अकाल आया। அது எல்லா தேசங்களிலும் பஞ்சம் உண்டானது. सारा देश में अकाल आ गया था। எகிப்துல மாத்திரம்தான் உணவு இருந்தது. मिस्र में ही केवल वो भोजन था। அங்க எல்லாரும் வந்தாங்க. वहाँ पर सब लोग आए। ஏன் தெரியுமா? பார்வோனோட கர்த்தர் இருக்கல, क्योंकि वो पार्वन के साथ परमेश्वर அந்த नहीं था। தேசத்து ஜனங்களோட கர்த்தர் இருக்கல, वो देश के लोगों के साथ परमेश्वर नहीं था। அங்க அதிபதியாய் இருந்த யோசேப்போடு கர்த்தர் वो இருந்தார். यूसुफ के साथ परमेश्वर था। அல்லேலூயா. हालेलुया। அவர் இருந்த யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே यूसुफ के साथ परमेश्वर था, इसलिए அவர்கிட்ட இருந்தது பாருங்க, उसके पास था। देखिए ஸ்டாக் இருந்தது. ना स्टॉक था उनके पास। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஸ்டாக் ஆசீர்வாதங்களை தருகிறார். परमेश्वर हमारे साथ रहना बोले तो वो हमारे पास स्टॉक रहना இன்னும் இருக்கு, और है, தீந்து போகல, वो खत्म नहीं हुआ। எடுத்து கொடுக்கலாம் எல்லாருக்கும். तो लेकर हम दूसरे को दे सकते हैं, ஆண்டவருக்கு கொடுக்கலாம். परमेश्वर को दे सकते हैं, சிரிப்பு வர மாட்டேங்குது. ஆண்டவருக்கு கொடுக்கலாம், परमेश्वर को दे सकते हैं, ஏழைகளுக்கு கொடுக்கலாம், गरीब लोगों को बांट सकते हैं, நாம எடுத்துக்கொள்ளலாம். हम भी ले सकते அதான் हैं। இன்னைக்கு செய்தியே. वही हमारा प्रचार है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் தருவார், देखिए उस तरह परमेश्वर हमें देगा, தந்திருக்கிறார். दिया है। அதனால எடுக்க பயப்படக்கூடாது. इसे लेने के लिए मत डरो। நீங்க அப்படி இல்லை, எல்லாரும் எடுக்கிறவங்க தான். आप लोग वैसा नहीं है, सब लेने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்புறம் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 100 மடங்கு பலன். देखिए वहाँ पे लिखा है 100 गुना फल। கர்த்தர் கூட இருக்கும்போது 100 மடங்கு பலனை தருகிறார். परमेश्वर साथ रहने पर वो 100 गुना फल देता है। பொதுவாக இங்கே 100 மடங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर 100 गुना लिखा है। பொதுவாக விதை விதைக்கும் போது அதை வந்து சதவீதத்தில் சொல்லுவார்கள். जब बीज बोते समय वो परसेंटेज में कहते हैं। பர்சன்டேஜ். அப்ப பாருங்க, 100 விதைத்தா 30, நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 30, 60, 100. बाइबल में ये कहा है 30, 60 और 100। இந்த 30ங்கிறது 100 விதைத்தா 130 கிடைக்கும்.
ये 30 बोने पर बीज बोने पर हमें एक तो 30 मिलेगा। இந்த 60ங்கிறது 100 விதைத்தா 160 கிடைக்கும். 60 कहने पर 100 बीज बोएंगे तो 160 मिलेगा। இந்த 100ங்கிறது 100 விதைத்தா 100 கிடைக்கும். ये 100 बोलने पर 100 बोएंगे तो 100 मिलेगा। அது எத்தனை மடங்கு? वो कितना परसेंटेज है, எத்தனை மடங்கு? कितना गुना है? 2 மடங்கு தான். 2 गुण। 100% தான். ஆனா மடங்கு எத்தனை? 2 தான். இங்க ஈசாக்குடைய வாழ்விலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் 100 மடங்கு. देखिए 100 बोएंगे तो 100 ही मिलेगा, वो 2 गुण ही होता है, लेकिन परमेश्वर साथ रहेंगे तो 1000 गुण देता है। ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்க, அந்த விதைப்பில் வருகிறதான அந்த வளர்ச்சி என்பது அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறதான வளர்ச்சிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. देखिए बीज बो के उसमें फल आएगा उसमें, और परमेश्वर जो देगा उसमें बहुत ही फर्क है। இந்த விதைப்புல இருக்கிற அடிப்படை ரூல்ஸ் இவ்வளவுதான். என்னது? 30%, 60%, 100%. बीज बोने पे जो भी मिलता है वो 30%, 60 या 100 उतना ही है। அது சதவீதத்தில் முடிந்து விடுகிறது. वो परसेंटेज में खत्म हो जाएगा। ஆனா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும் போது लेकिन परमेश्वर साथ रहकर अगर आशीष देगा तो அது மடங்கில் வருகிறது. वो गुना में बढ़ जाता है। 100 விதைச்சா 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 गुना बोएगा तो 1000 गुना आशीर्वाद। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. हालेलुया। ஏன்னா இப்படி ஒரு நாள் நான் உங்களை சொன்னதில்லை, ஆனா இன்னைக்கு சொன்னாதான் வேலை நடக்கும். क्योंकि मैं कभी आप लोग से मैं कहता नहीं, आज तुम्हें कहना पड़ेगा। ஹalleluya. हालेलुया। அப்படி 100 மடங்கு பலனை கர்த்தர் தருகிறார். 100 गुना फल देगा। அப்படி ஈசாக்கை கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். वैसा परमेश्वर ईसा के साथ रहकर उसे आशीष दिया, वो हम यहाँ पर पढ़ते हैं। நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் 100 மடங்கு நம்மை பலன் தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். हमारे सारे कार्यों में परमेश्वर 100 गुना फल देकर हमें आशीष देने के लिए सामर्थ है। இன்னும் அவர் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம் பாருங்க, அவர் செல்வந்தனாய் மாறுகிறார், ஐஸ்வர்யவானாய் மாறுகிறார். उतना ही नहीं, देखिए वो धनवान बन जाता है। இந்த செல்வந்தன் என்று சொல்லும்போது பணம் வைத்திருப்பது மாத்திரமல்ல, ये धनवान कहने पर पैसा ही नहीं, வேற எல்லா காரியங்களிலும் ஐஸ்வர்யம். वो सारे कामों में धनवान, பணத்திலையும் ஐஸ்வர்யம். पैसे में भी धनवान। சிலருக்கு ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஆண்டவர் செல்வந்தனாய் வைத்திருக்கிறார். परमेश्वर देखिए कोई लोगों को सब कामों में आशीष बनाकर रखा है। சிலருக்கு சிரிப்பதிலேயே ஒரு செல்வம் இருக்கிறது. कोई लोगों को देखिए हंसने पर एक धनवान। சிலர் எவ்வளவுதான் சொன்னாலும் சிரிப்பே வராது. कोई लोग देखिए कितने भी कहे नहीं हंसेंगे, அது என்னன்னே தெரியல. वो क्या है हमें पता नहीं। அல்லேலூயா. हालेलुया। சிலர் சிரிப்பதிலேயே ஒரு செல்வம் இருக்கிறது. देखिए कोई लोग हंसते समय एक धनवान, ஏன்னா அவர்கள் சிரிப்பதிலே செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். क्योंकि वो हंसते समय वो धनवान होते हैं। மகிழ்ச்சியாய் இருப்பதிலே செல்வந்தர்களாய் खुश இருக்கிறார்கள். रहने पर वो धनवान होते हैं। சந்தோஷமாய் வாழ்வதிலே செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். खुशी से जीवन बिताने में वो लोग धनवान हैं। ஆண்டவருக்காய் வாழ்வதிலே செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर के लिए जीवन बिताना एक धनवान है। ஜெபிப்பதிலே செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். प्रार्थना करने के लिए धनवान। அந்த அம்மாவை குறித்து சொன்னேன் இல்லையா, கடமலை குன்று சபையில ஒரு அம்மா 13 தடவை வேதாகமத்தை வாசித்தார்கள். एक माता के बारे में मैंने जो कहा था, वो 13 बार साल में बाइबल அவங்க पूरा किया। பைபிள் வாசிப்பதிலே செல்வந்தர்களாய் वो இருக்கிறார்கள். बाइबल पढ़ने के लिए धनवान है। ஆமாவா இல்லையா? हाँ या नहीं? ஒரு தடவை கூட வாசிக்க முடியாம இருக்கிறவங்க தரித்திரர்கள். एक बार भी पूरा नहीं कर पाए वो गरीब है। ஆனா 13 தடவை வாசித்தவர்கள் செல்வந்தர்களா 13 இல்லையா? बार खत्म किए वो धनवान है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, அவங்க செல்வந்தன் என்று சொல்லும்போது பணம் மாத்திரம் தான், பர்ஸ் நிறையணும், பேங்க் நிறையணும் அப்படி இல்ல. धनवान कहने पर हमारा पर्स भरना चाहिए, कबाड़ भरना चाहिए, ये नहीं। இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம செல்வந்தர்களா இருக்கணும். इस आत्मिक रीति में हमें धनवान होना चाहिए। இன்னும் மற்ற காரியங்களில் நாம் செல்வந்தர்களா இருக்க வேண்டும். सारे कामों में हमें धनवान होना चाहिए। மற்றவர்களோடு பழகுவதிலே செல்வந்தர்கள், दूसरे के साथ मेल मिलाप रखना, மற்றவர்களோடு பேசுவதிலே செல்வந்தர்கள். दूसरों के साथ बात करने में, அப்படின்னா பிரச்சனை இல்லாம பேசி முடிக்கிறோம்னா அவங்க தான் செல்வந்தர்கள். देखिए बिना गड़बड़ी से वो बात करते हैं वही धनवान है। வாயை திறந்தாலே பிரச்சனைன்னா அங்க என்ன இருக்கு? தரித்திரம் இருக்குன்னு तो அர்த்தம். मुंह खोलने पे वहाँ पर लफड़ा होता है तो वहाँ पर गरीबी है। இவர் அங்க போய் வாயை திறந்தா பிரச்சனையே வராதுன்னா அவர் செல்வந்தர். वो एक व्यक्ति जाके वहाँ पर अगर बात करेगा, वहाँ पर कुछ समस्या नहीं तो वो धनवान। அல்லேலூயா. हालेलुया। இவங்க அங்க போனாங்கன்னா காரியம் வாய்க்குன்னா அவர் செல்வந்தர்.
व्यक्ति उधर जाके अगर उसका काम पूरा होगा तो वो धनवान कहलाएगा। இவ்வளவு நல்லா இருந்தது வந்துட்டானான்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தரித்திரர்கள். ये इतना वो आ गई क्या आ गई का अगर बोलेंगे तो वो गरीबी। அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ऐसा कार्य भी है। இப்படிப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் நம்மை செல்வந்தர்களாய் வைப்பார். ऐसा कार्य में परमेश्वर हमें धनवान बनाएगा। எப்படின்னா நம்ம கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது. कैसे हमारे साथ रहकर हमें आशीष से भरते समय। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் நமக்கு வருகிற வருமானங்களையும் தேவையில்லாத செலவுகளுக்கு போகாமல் கர்த்தர் வைப்பாரானால் அது ஒரு பெரிய செல்வந்தம். देखिए हमारी जो भी आमदनी है वो फालतू खर्चे में अगर हम नहीं खर्च करेंगे वो भी एक धनवान है। உதாரணமா பாருங்க, மாத்திரை மருந்து வேற லஞ்சம் கொடுப்பது இன்னும் ஃபைன் கட்டுவது இதுல எல்லாம் நம்முடைய வருமானம் போயிட்டு இருந்தா, देखिए दवाई लेने में, हॉस्पिटल में, रिश्वत देने में, लोन भरने में अगर हमारी आमदनी उसमें जाएगा तो அது பாருங்க ஒரு செல்வந்தம்னு சொல்ல முடியாது. उसको धनवान नहीं कह सकते। கொஞ்சமா இருந்தாலும் அதுலயும் மீதி தர்றாரு பாருங்க ஆண்டவர். थोड़ा रहेगा उसमें भी बचाने के लिए परमेश्वर जो मदद करता அதுதான் है செல்வந்தன். वही धनवान है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி கர்த்தர் கூட இருந்து செல்வந்தர்களாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. वैसा परमेश्वर हमारे साथ रहकर हमें धनवान से हमें आशीष से இன்னும் அந்த भरे। ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसहाक के बारे में ये लिखा है वो बढ़ते गया, அவர் சிறப்பு வாய்ந்தவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. वो खूबी भरा इंसान था। இந்த விருத்தி என்பது அவர் வர வர சிறப்பு வாய்ந்தவராய் மாறினார். उनके अंदर बहुत खूबी भरी थी। ஆவிக்குரிய காரியங்களில் நாம் சிறப்பானவர்களாய் வளர வேண்டும். आत्मिक जीवन में हमें हमारे अंदर वो खूबी होना चाहिए। போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷமும் இருந்துட்டு போலாம் அப்படி இல்ல. गए साल जैसा था उसी तरह इस साल भी रहना चाहिए, वैसा नहीं, வர வர விருத்தி அடைய வேண்டும். आगे बढ़ना चाहिए। ஏன்னா ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தது போல நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். जैसा ईसाक के साथ परमेश्वर था वैसी तरह हमारे साथ भी परमेश्वर है। அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். वो आशीष से हमें भरने के लिए समर्थ है। ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார், சிறப்பு வாய்ந்தவர்களாய் மாற்றுவார். हमारे आत्मिक जीवन में भी वो उन्नति देगा, அதுல நம்ம ஸ்பெஷல் ஆக்குவார் ஆண்டவர். उसमें हमें स्पेशल बनाएगा परमेश्वर, விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். विशेष रूप से हमें बदलेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படி இந்த உலக பிரகாரமான காரியங்களிலும் பூமிக்குரிய காரியங்களிலும் சிறப்பு வாய்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். पृथ्वी का जो भी आशीष है उसमें भी हमें विशेष से आशीष से भरेगा। இதெல்லாம் கர்த்தர் ஒருவனோடு கூட இருக்கும்போது தருகிறதான ஆசீர்வாதங்கள். ये सब परमेश्वर हमारे साथ रहते समय मिलने वाला आशीर्वाद இன்னும் है। பாருங்க, அந்த ஈசாக்கு மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. नहीं ईशाक देखिए बड़ा इंसान था। அவருடைய தகப்பனார் எங்கோ இருந்து வந்தவர். उसका पिता कहीं से आया, அவர் அவருடைய காலம் முடிந்து விட்டது. उसका दिन समाप्त हुआ। இப்ப ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ईसाक वो देश में जी रहा था। அந்த எங்கேயோ இருந்து வந்தவரா கர்த்தர் இங்கே ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, அதான் மகா பெரிய ये ஆசீர்வாதம். कहाँ से वो आया, इस देश में परमेश्वर उसे आशीष से भरा, वही बड़ा इंसान। அல்லேலூயா. हालेलुया। சிலர் நினைப்பாங்க நாங்கெல்லாம் பெரியவனாக முடியாது, कोई लोग सोचते हैं हम सब बड़े नहीं हो सकते ஏன்னா क्या? இவங்கெல்லாம் இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. क्योंकि ये लोग यहाँ पर बहुत साल से है, அவர்களுக்கெல்லாம் நிறைய பேக்ரவுண்ட் இருக்கிறது, उनके लिए बैकग्राउंड बहुत सारा है, நிறைய தலைமுறைகள் அவர்கள் சொந்தக்காரர்கள் இங்க और இருக்கிறார்கள், उनकी पीढ़ी भी पहले से यहाँ पे है, வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். उनकी चाहत लोग है, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ऐसा हम बोल सकते हैं। இருந்தாலும் இல்லாட்டி நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். वो रहे ना रहे हमारे साथ परमेश्वर है। அவர் ஒருவனை பெரியவனாக்க முடியும். वो परमेश्वर उसको बड़ा बना सकता है, தாவீதை பெரியவனாக்க முடியும், जैसा दावीद को बड़ा बनाया, சாமுவேலை பெரியவனாக்க முடியும், जैसा सामुवेल को बड़ा बनाया, யோசேப்பை பெரியவனாக்க முடியும். जैसा यूसुफ को बड़ा बनाया, இப்படி अनेகரை கர்த்தர் பெரியவனாக்கினார் கூட இருந்து. वैसा अनेक लोगों को परमेश्वर साथ रहकर बड़ा किया। அவங்க எல்லாம் மகா பெரியவர்கள் ஆனவர்கள். वो बड़ा इंसान बने। அதுபோல இந்த ஈசாக்கோடு இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவன் மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसी तरह जैसा ईसाक के साथ रहकर उसको बड़ा महान बनाए उसी तरह सबको बनाएगा। கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை மகா பெரியவர்களாய் மாற்றுவாராக. परमेश्वर हर एक कार्य में हम सबको बड़ा इंसान करके बदलेगा। பாருங்க, இவ்விதமாக ஒரு 5 வித ஆசீர்வாதங்களை இந்த ஈசாக்குக்கு கர்த்தர் கூட இருந்து தந்து ஆசீர்வதித்தார். देखिए 5 तरीके का आशीर्वाद जो ईसाक के साथ रहकर परमेश्वर ने दिया। கர்த்தர் கூட இருக்கவும் அவரால்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த ஈசாக்கு செய்த மூன்று காரியங்களை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். देखिए परमेश्वर साथ रहकर ईशा को आशीष से भरा, उसके लिए तीन वजह, तीन कारण हम पढ़कर ध्यान देकर हम प्रार्थना करेंगे. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोले. அதான் 5 முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 இருக்குதா அப்படிங்கிறீங்களா? अभी 5 खत्म हुआ और 3 बचा है क्या? இந்த 3 எப்பயா முடியும்? ये 3 कभी खत्म होगा? அல்லேலூயா. சரி, கவனிங்க. ध्यान दीजिए. 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25वां वचन पढ़ेंगे. தமிழ்லையும் இந்தியிலையும் வாசிங்க. तमिल में और हिंदी में पढ़िए. 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். 26वां अध्याय 25वां वचन. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இந்தியில படிச்சிருங்க. இந்தி. तब उसने वहाँ एक वेदी बनाई और यहोवा से प्रार्थना की और अपना तंबू वहीं खड़ा किया और वहाँ इसहाक के दासों ने एक कुआं खोदा. हालेलुया. அன்பானவர்களே கவனிங்கள். प्रिय लोगों ध्यान दीजिए. இங்கே ஈசாக்கு செய்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். यहाँ पे ईसाक ने किया 3 कार्यों को मैं बताता हूँ. அதனால தான் கர்த்தர் கூட இருந்தார். इसलिए परमेश्वर साथ था. அதனால தான் ஆசீர்வதித்தார். इसलिए आशीर्वाद दिया. பாருங்க, இந்த ஈசாக்கு செய்கிற ஒரு காரியம் பலிபீடத்தை கட்டினார். ईसाक ने क्या किया? एक वेदी बनाई. தேவனுக்கு பலிபீடம் கட்டினார். परमेश्वर के लिए वेदी बनाई. அப்போ இந்த வசனத்துல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி. ये वचन में इस तरह लिखा है, वहाँ पर उसने एक वेदी बनाई. அப்ப தேவனுக்கு பலிபீடம் கட்டினார். परमेश्वर के लिए उसने वेदी बनाई. அதை தேவனை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. परमेश्वर को आराधना करने के लिए बनाई गई. ஃபர்ஸ்ட் அவர் செஞ்சது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். पहला उसने जो किया काम, परमेश्वर को पहला दर्जा दिया. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். अगर परमेश्वर हमें आशीष से भरना है तो परमेश्वर को पहला दर्जा देना चाहिए. அவரை ஆராதிக்க வேண்டும். उनको आराधना करना चाहिए. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு சிறப்பானதை கொடுத்தார். उतना ही नहीं, परमेश्वर का जो प्रिय है वो किया. அது எப்படி சொல்றேன்னா, वो मैं कैसा बताना चाहता हूँ. பலிபீடத்தை கட்டினார். वेदी बनाई. பில்ட், ஆங்கிலத்தில் பில்ட்னு சொல்லி, अंग्रेजी में बिल्ट कहते हैं. கட்டினார். बनाया. அதே நேரத்தில் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது தனக்கு கூடாரத்தை போட்டார். दूसरा उसके लिए तंबू बनाई. இந்த பலிபீடம் பாருங்க, அங்க கட்டப்படுவது, ये वेदी बोलने पर वहां पर बनाया जाना, அது கொஞ்சம் உறுதியானது. मजबूत रहना, அது கொஞ்சம் ஸ்பெஷலா வேலை செய்யணும். वो स्पेशल काम करना चाहिए. கொஞ்சம் செலவு பண்ணணும். उसमें खर्च होगा, அப்பதான் ஒரு கட்டடம் கட்ட முடியும். तब वो बना सकते हैं. ஆனா ஒரு கூரை போடுறது लेकिन तंबू बांधना டக்குன்னு போட்டுடலாம். वो जल्दी हो जाएगा. நொடிக்கிற நேரத்துல போட்டுடலாம். वो जल्दी ही हो जाएगा. செலவு நிறைய தேவையில்லை. उसमें खर्चा भी नहीं इतना होगा. சும்மா போட்டு உட்காந்துக்கலாம். ऐसे ही कर सकते हैं. ஆண்டவருக்கு கட்டடம் கட்டணும், परमेश्वर को वेदी बनाना, நம்மளுக்கு கூரை போடணும். हमारे लिए तंबू बांधना. அல்லேலூயா. हालेलुया. இது அங்க நடந்தது. ये वहां पर हुआ. தேவனுக்கு முதலிடம், परमेश्वर को पहला दर्जा, தேவனுக்கு பலிபீடம், परमेश्वर को वेदी, தேவனுக்கு ஆராதனை, परमेश्वर की आराधना, தேவனுக்கு சிறப்பானது. परमेश्वर की श्रेष्ठ. இப்படித்தான் நம்ம செய்யணும். ऐसा ही हमें करना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. அப்பதான் கர்த்தர் உடன் இருப்பார். तब परमेश्वर हमारे साथ रहेंगे. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उसे आशीष से भरेगा. சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றத பார்த்திருக்கேன். कुछ माँ बाप इस तरह कहते हैं, பாஸ்டர் அந்த பெரிய பையனை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டேன். देखिए बड़ा लड़का को मैं इंजीनियर पढ़ा दिया, ரொம்ப சந்தோஷமா. बहुत खुशी. அந்த ரெண்டாவது மகளை டாக்டருக்கு படிக்க வச்சிட்டேன். दूसरा लड़का वो डॉक्टर बन गया, ரொம்ப சந்தோஷமா. खुशी. ஆமா, மூணாவது பையன் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம கேட்போம். तीसरा लड़का क्या कर रहा है, हम इस तरह அவன் पूछेंगे. 10வது என்ன பாஸ் பண்ணல பாஸ்டர். वो 10वीं अभी तक पास नहीं किया पास्टर, அதனால அவனை ஜெபம் பண்ணி அந்த ஊழியத்துக்கு கொண்டு போயிருங்க. इसलिए प्रार्थना करके उसको सेवकाई के लिए लेके जाओ. பாருங்க, இன்ஜினியரிங் படிச்சது இவியலுக்கு, देखिए इंजीनियर जो पढ़ा वो उनके लिए, டாக்டருக்கு இன்னொன்னு படிக்க வச்சாச்சு. डॉक्टर भी एक को बना दिया. 10வது பாஸ் ஆகாது எங்க? जो 10वीं पास नहीं किया वो किधर? நம்ம நிலைமை எல்லாம் பாருங்க. देखिए हमारी परिस्थिति कैसा है. ஆண்டவர் அந்த மாதிரி ஆளுகளை எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. देखिए परमेश्वर ही ऐसे लोगों को चुनकर ऐसा रखा है. அல்லேலூயா. हालेलुया. 10வது பாஸ் ஆகலைன்னா அதை எங்க விட்டுறணும்? 10वीं नहीं पास होगा तो उसको किधर छोड़ना? போடா போடா பைபிள் காலேஜ் படிடா जा போடா. बाइबल कॉलेज जा, सेवकाई कर. இன்ஜினியரிங் முடிச்சா இவன் வேலை செஞ்சு கொடுக்கணும் இவங்களுக்கு. इंजीनियर अगर पढ़ेगा तो काम करके कमाई करेगा. டாக்டருக்கு முடிச்சா இவன் வேலை செஞ்சு கொடுக்கணும் இவங்களுக்கு. डॉक्टर का करेगा तो भी कमाई करेगा. இந்த படிப்பு வராதவன தண்ணி தெளிச்சு
துரத்தி விட்டுற जिसको வேண்டியது. पढ़ाई नहीं आती है उसको सर पे टोकर सेवकाई के लिए भेजना। கர்த்தருக்கு கொடுக்கறது சிறப்பானதை கொடுக்கணும். परमेश्वर को जो देंगे उचित होना चाहिए। அப்படி இங்க யாரும் செய்யறது இல்ல. ऐसा यहाँ कोई नहीं करते, சில இடங்கள்ல செய்வாங்க. कई जगह पर करते ஒரே हैं। நோட்ல 50 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய் இருக்கும், 10 ரூபாய் இருக்கும். ஒரு நோட் ले ஒரு ரூபாய் நோட்ல एक रुपया में 100 ரூபாய் இருக்கும், 100 रुपया होगा, 50 ரூபாய் இருக்கும், 50 होगा, 10 ரூபாய் இருக்கும். 10 भी होगा, எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒட்டி सब एक साथ जोड़कर காணிக்க பெட்டியில போட்டு, दान दक्षिणा पेटी में डालकर, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா समझ में அந்த आ रहा है? அந்த நோட்டை எங்க கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. वो नोट किधर चलेगा नहीं, எல்லாம் ஒட்டப்பட்ட நோட்டுகள். सब चिपकाया हुआ नोट। அதே நோட்டை எடுத்து ஒட்டி இருக்கலாம்ல. वही नोट लेके चिपका सकते அந்த थे। 50 ரூபாயில கிழிஞ்சது ஒண்ணு, वो 50 में फटा हुआ नोट, 100 ரூபாயில கிழிஞ்சது ஒண்ணு, 100 में फटा हुआ नोट, 10 ரூபாயில கிழிஞ்சது ஒண்ணு, 10 में फटा हुआ नोट, மூணையும் ஒட்டு 3 को भी चिपका के உள்ள கொண்டு வந்து போட்டு पेटी में डाल அது दो। கர்த்தருக்கு. वो परमेश्वर के लिए। நான் நோட்ல எப்படி என்ன கணக்கு எழுதுறது? 10 ரூபான்னு எழுதுறதா, 100 ரூபான்னு? मैं नोट में क्या हिसाब लिखूं, 10 लिखूं या 50 लिखूं? இந்த பெட்டியில வரல, ये पेटी में नहीं आया अभी சில तक, பெட்டிகள்ல வரும். कई पेटी में ऐसा आते हैं। அப்ப பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறத சிறப்பானதா கொடுக்கணும். परमेश्वर को जो भी देंगे उचित देना चाहिए। அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அதை செய்தார்கள். उन दिनों के पवित्र लोग ऐसा किए, ஒட்டி போடல. चिपका के नहीं डाले। 5 ரூபாய் புது ரூபாய் நோட்டு கிடைச்சதுன்னா वो 5 रुपया नया मिलेगा तो 5 ரூபாய் 5 रुपया அதை எடுத்து அப்படியே வச்சுக்குவாங்க. वो लेकर वैसे रख लेते செலவு हैं, பண்ணவே மாட்டாங்க. खर्च नहीं நான் करेंगे। பார்த்திருக்கிறேன், எங்க வீட்லயே मैं பார்த்திருக்கிறேன். खुद मेरे घर पे देखा हूँ, அதை அப்படியே கொண்டு போய் காணிக்கை பெட்டியில वो போட்டுருவாங்க. वैसे ही लेके जाके दान दक्षिणा पेटी में डाल दो। புது ரூபாய் நோட்டை காணிக்கை பெட்டியில போடணும். नया नोट को पेटी में डालना, அப்படியெல்லாம் இருந்தாங்க. वैसा हम रह चुके இன்னைக்கு हैं। அப்படி இல்லை. எங்காவது கிளிசல் வந்துருச்சா பேங்க்ல கூட வாங்க மாட்டாங்க. जैसे आज बैंक में भी वैसा नोट नहीं लेते, அங்க போட்டு இருந்தாலும் என்னமோ பண்ணட்டும். दान दक्षिणा पेटी में डाल दो, वो लोगों को कुछ भी करे। சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். उचित परमेश्वर को देना चाहिए, உறுதியானதை கர்த்தருக்கு கொடுக்க जो வேண்டும். मजबूत है उसे परमेश्वर को देना முதலானதை चाहिए, கர்த்தருக்கு கொடுக்க जो வேண்டும். पहला है उसे परमेश्वर को देना முதல்ல चाहिए। ஆண்டவருக்கு எடுத்து வச்சிரணும். पहला परमेश्वर के लिए लेके रख देना, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். पहला दर्जा परमेश्वर को देना चाहिए, முதல்ல ஜெபம் பண்ணணும். पहला प्रार्थना करना चाहिए। காலையில நம்முடைய முதல் வேலை ஜெபம் பண்ற வேலையா இருக்கணும், सुबह का पहला काम हमारा प्रार्थना, அல்லது பைபிள் வாசிக்கிற வேலையா இருக்கணும். नहीं तो बाइबल पढ़ना। ஆண்டவரை தேடுற வேலை முதல் வேலையா இருக்கணும். परमेश्वर को ढूंढना पहला काम हमारा होना चाहिए। எங்கட காபி போடலாமா டீ போடலாமான்னு கிச்சனுக்குள்ள பூந்துடக்கூடாது. कॉफी बनाए या चाय बनाए ऐसा किचन के अंदर नहीं घुसना। சரியா? இதுவரைக்கும் செஞ்சாலும் பரவாயில்ல, இனி அப்படி செய்யாதீங்க. चलो अब तक करेंगे कोई बात नहीं, आगे मत करो। நல்ல தீர்மானத்தோடு ஃப்ரெஷ்ஷா வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். फ्रेश रीति से परमेश्वर को देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நல்லா இருக்கிற நேரத்துல கர்த்தரை நல்லா பாடி மகிமைப்படுத்தி ஆராதிக்கணும். जब अच्छे है उस समय अच्छे से परमेश्वर को गीत गाकर आराधना करना चाहिए। சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்க जो வேண்டும். उचित है वो परमेश्वर को देना பலனே चाहिए, இல்லாதப்போ, जो ताकत ही नहीं, எல்லாம் சோர்ந்து போன நேரத்துல थकावट के समय। அல்லேலூயா கர்த்தர். டேய் 2 வசனம் படிடா, ஜெபம் பண்ணிட்டு தூங்குவோம். 23 மணி நேரமும் அங்க ஓடியாச்சு. கடைசி 1 மணி நேரம் என்ன செய்யறது? சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்க 23 வேண்டும். घंटा हमारे कामों में लगा। காலையில நேரம் ஃப்ரெஷ் டைம். सुबह के समय एकदम फ्रेश टाइम। கண்டிப்பா நீங்க காலையில நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். देखिए सुबह के समय आप काम पे जाने அதுக்கு वाले முன்னாடி हो ஒரு सकते हैं, 10 நிமிஷமாவது கர்த்தருக்கு கொடுங்க. उसके पहले 10 मिनट परमेश्वर को दे दीजिए। அல்லேலூயா. हालेलुया। அப்படி சிறப்பானதை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். वैसे हमें अच्छा देना चाहिए। அடுத்ததாக दूसरा இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். இரண்டாவது அங்கே தனக்கு கூடாரத்தை போட்டான். दूसरा उसके लिए उसने तंबू बनाया। நமக்கு கூடாரம் போடுவது, हमारे लिए तंबू बनाना, நமக்கும் கூடாரம் இருக்கணும். हमारा भी तंबू होना चाहिए। சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். कोई लोग देखिए परमेश्वर के लिए कहकर खुद के लिए कुछ नहीं அப்படி रखते, சில பேர் தான் இருப்பாங்க. ऐसा कई कम लोग होते हैं। ஆனா நமக்கு இருக்கணும், हमारे अंदर ऐसा होना ஒரு चाहिए, கூடாரம் இருக்கணும். हमारा भी एक तंबू होना चाहिए। அது எப்படி பாத்தீங்கன்னா கூடாரமா இருக்கணும். वो तंबू होना चाहिए। அதை அடுத்து அதை
எடுத்துட்டு போய் வேற இடத்துல போடுற மாதிரி இருக்கணும். उसको उठाकर दूसरी जगह पर डाले वैसा होना चाहिए। அதுக்கு பேரு தான் கூடாரம். उसको ये तंबू कहते இந்த हैं। பலிபீடத்தெல்லாம் கழட்டிட்டு போக முடியாது. ये जो वेदी को हम उठाकर அது नहीं लेके எங்க जा கட்டி सकते। ஆராதிக்கிறாங்களோ அங்க இருக்கும். அது वो जहाँ पर उसको बांध कर जहाँ आराधना कर दिया वो वहीं पर रहेगा। அது தேவனை மகிமைப்படுத்த அது அங்கேயே இருக்கும் ஸ்டாண்டர்ட். वो परमेश्वर को महिमा करने के लिए वो वहीं पर रहेगा। ஆனா இந்த கூடாரம் நம்ம இருக்கிற இடம் அப்படி இல்ல. लेकिन तंबू वैसा नहीं। ஆண்டவர் வரும்போது பேத்து எடுக்கணும். जैसा परमेश्वर आएंगे उस समय उसको निकालना। அல்லேலூயா हालेलुया। அப்ப பாருங்க அப்படிப்பட்ட நிலையில தான் நமக்கு இருக்கிறது எல்லாமே இருக்கணும். देखिए ऐसा परिस्थिति में हमारा सब चीज होना அது இந்த चाहिए। எழுத்தின் பிரகாரமான வீடா இருந்தாலும் சரி, ये लिखावट के द्वारा घर होएगा तो भी, வேற எதுவா இருந்தாலும் சரி, बाकी कुछ भी काम होने दो, நமக்கு இருக்கிறது டெம்பரவரி தான். हमारे लिए जो भी हो टेम्परवरी। நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. ये दुनिया में हमारे लिए कुछ नहीं। அல்லேலூயா. हालेलुया। சொல்றமா வேற ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர, இல்லையா? இந்த உலகத்துல சின்ன சின்ன காரியங்களை விட முடியலைனாலும் பாட்டு எப்படி வருது? வேற ஒரு ஆமா, நமக்கு இருப்பது தற்காலிகமானதா இருக்க வேண்டும். हमारा जो भी रहेगा वो टेम्परवरी होना चाहिए। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். वैसे हमें जीना चाहिए। தேவையானதை வைத்துக் கொள்ள வேண்டும். जो हमारी जरूरत है उसे रखना। நம்ம தேவைக்கு அதிகமா நம்ம கிட்ட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. जरूरत से ज्यादा हमें नहीं रखना। ஆண்டவர் உங்களுக்கு தந்தாருன்னா உங்களுக்கு தேவையானவைகளை வைத்துக் கொள்ளுங்கள். परमेश्वर अगर आपको देंगे तो आपको जितनी जरूरत है वो आपके पास रख लीजिए। அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். वही हम यहाँ देखते हैं। ஈசாக்கு தனக்கு கூடாரம் அமைத்திருந்தார். ईसाक ने अपने लिए तंबू बनाई। அது ஒரு தற்காலிகமானதாய், அது அது திடீரென்று பெயர்க்கப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். टेम्परवरी था। பாருங்க, இந்த உலகத்துல வேற அப்படி ஒரு ஒரு பர்மனண்டா எதையாவது புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, अगर दुनिया में हम परमानेंट किसी को अगर पकड़े रहेंगे तो சிலருக்கு அப்படியே எதுலயாவது ஒரு நாட்டம் இருக்கும். देखिए कई लोग कितने चीजों के ऊपर उनकी சிலருக்கு मन है। அவங்க சொத்து மேல இருக்கும், किसी को अपना प्रॉपर्टी के வீட்டு ऊपर, மேல இருக்கும், घर के ऊपर, இன்னும் வேற எதையாவது மேல இருக்கும், और कई चीजों के ऊपर, வாகனத்தின் மேல இருக்கும், गाड़ी के ऊपर, வேலையில இருக்கும், काम में, இப்படி ஒவ்வொன்றிலயா இருக்கும். हर एक को हर में मन அதையே लगा है। பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. उसी को नहीं पकड़ के அதனால அது रहना। வேண்டான்னு சொல்லல, வேணும். वो नहीं चाहिए ऐसा नहीं कहता हूँ, அது चाहिए, டெம்பரவரியா இருக்கணும். लेकिन वो हमारा टेम्परवरी होना அதை चाहिए। விட்டுட்டு போகும்போது நம்ம விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும். वो छोड़ के जाने के लिए हमें तैयार रहना இல்ல चाहिए। விடமாட்டேன்ட்டு இருக்கக்கூடாது. नहीं मैं नहीं छोड़ूंगा ऐसा मैं जिद அதான் नहीं करना। தற்காலிகமானது. वही टेम्परवरी। அப்ப பாருங்க, நமக்குரியவைகள் தற்காலிகமானதா இருக்க வேண்டும். हमारा जो भी दुनिया में रहेगा वो टेम्परवरी होना चाहिए। அதை நாம் செய்ய வேண்டும். उसे हमें करना நம்ம चाहिए। குடும்பத்திற்கு வேண்டிய காரியங்களை हमारे செய்யணும். जो परिवार के लिए क्या चाहिए वो जरूर पूरा பிள்ளைகளுக்கு कर வேண்டிய सकते। காரியங்களை, அடிப்படை காரியங்களை கண்டிப்பா செய்து கொடுக்க வேண்டும். जो बच्चों की जरूरत है वो पूरा करना இது चाहिए। எல்லாம் நம்ம செய்ய ये வேண்டும். सब हमें करना चाहिए। அடுத்ததாக दूसरा, அங்கே பார்க்கிறோம், ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை வெட்டினார்கள். ईसा का जो काम वाले थे वो उन्होंने कुआं खोदा। இந்த துறவு என்பது கிணறை காண்பிக்கிறது. கிணறு, ये जो कुआं है, துறவு அப்படின்னு சொல்றது நம்ம புரிந்து கொள்ளும் வரை கிணறு. இந்த கிணறு அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து வருகிறதான ஊற்று, जो वो कुआं में से जो पानी आता है, இந்த ஊற்று என்றால் இந்த கிணறுனால எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும். देखिए कुआं सबका उपयोग है। இந்த கிணறு எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லக்கூடாது. ये कुआं सिर्फ मेरे लिए ऐसा नहीं कहना। இந்த கிணறு வெட்டும் போது அதுக்குள்ள இருந்து தண்ணி வருது பாத்தீங்களா? जो कुआं खोदेंगे तो जो उसमें से पानी निकलता है, இந்த தண்ணியை உங்களால வர வைக்க முடியாது. वो पानी आप लोग नहीं ला सकते। கிணறை தான் நீங்க வெட்ட முடியும். देखिए आप लोग कुआं ही खोद सकते हैं। தண்ணி வர வைக்கிறது ஆண்டவர் தான் வர வைக்கணும். उसमें से पानी लाना वो परमेश्वर அந்த का काम है। ஊற்றை அவர் தந்திருக்கிறார் அல்லவா? जहाँ पर वो उसने पानी दिया है, நீங்க தான் கிணறு வெட்டுனீங்க. आप लोग ही कुआं खोदे। உங்க இடத்துக்குள்ள தான் கிணறு இருக்கு. आपकी जगह पर ही वो कुआं है। ஆனா ஊற்றை தந்தது யார்? लेकिन पानी किसने दिया? அவர் எதற்காக தந்திருக்கிறார்? वो किस लिए दिया? அது மற்றவர் பிரயோஜனத்திற்காக वो தந்திருக்கிறார். दूसरे लोग उसका उपयोग करने के लिए। அதுபோல அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் அநேக கிணறுகளை தந்திருக்கிறார். उसी तरह परमेश्वर अनेक लोगों की जिंदगी में अनेक कुआं दिया है, அநேக ஊற்றுகளை தந்திருக்கிறார். अनेक पानी दिया है। ஈசாக்குடைய வாழ்விலும் கிணறுகளை கர்த்தர் தந்தார். ईसा की जिंदगी में भी परमेश्वर ने कुआं दिए, ஊற்றுகளை தந்தார். पानी दिए।
அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் தந்திருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में भी दिया है। எல்லாருக்கும் ஒரே மாதிரி தரல, ஒவ்வொரு விதமாய் தந்திருக்கிறார். देखिए सबको एक जैसा नहीं, अलग अलग दिया है। அது எதுக்குன்னா அந்த ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீர் மற்றவர்கள் பிரயோஜனத்திற்காக. क्योंकि उसमें से जो भी पानी निकलेगा वो दूसरे के लिए उपयोग होना चाहिए। குறிப்பாக கர்த்தர் நமக்கு அபிஷேகமாகிய அந்த தண்ணீராகிய ஊற்றை தந்திருக்கிறார். खास करके परमेश्वर अभिषेक वो पानी हमें दिया है। இந்த அபிஷேகம் என்பது மற்றவர்கள் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படணும். वो अभिषेक कहने पर वो दूसरे का भी उपयोग होना चाहिए। ஒரு பக்கம் நம்ம பிரயோஜனத்திற்காகவும் அபிஷேகம் இருக்கு, एक तरफ हमारे भी वो उपयोग होना चाहिए, இன்னொரு பக்கம் இந்த அபிஷேகத்தினால வெளிப்படுகிற கனிகள் இருக்கு பாத்தீங்களா, दूसरी तरफ अभिषेक के द्वारा जो भी फल दिखते हैं இது மற்றவர்கள் பிரயோஜனத்திற்காக. ये दूसरों को उसमें उपयोग होने के लिए। நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். पवित्र आत्मा की जो भी अभिषेक पाए वो फल देने वाले होना அந்த चाहिए। தண்ணீர் மூலமாக மற்றவர்கள் பயன்பெற வேண்டும். वो पानी के द्वारा दूसरे लोग उसका लाभ उठाए। அதனால சங்கீதக்காரர் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. इसलिए भजन संगीता में इस तरह का है, मेरा बर्तन भर அந்த गया। பாத்திரம் நிரம்பி வழிஞ்சதுன்னா பக்கத்துல காலி பாத்திரத்தை வச்சிருந்தாலும் அதுவும் என்ன செய்யும், நிரம்பி வழியும். जब वो बर्तन भर जाएगा उसके बाजू में खाली बर्तन रहेगा वो भी भर जाएगा। அப்ப இந்த ஊற்று, கிணறு இது எல்லாமே மற்றவர்கள் பிரயோஜனத்திற்காக. देखिए कुआं, ये पानी, ये सब दूसरे का उपयोग के लिए, நமக்கு மாத்திரம் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, सिर्फ हमारे लिए नहीं, பிறர் வாழ்வடைய வேண்டும். दूसरे भी लाभ उठाए इसके பிறர் लिए। அதிலே திருப்தி அடைய வேண்டும். दूसरे लोग भी उसमें तृप्त होने பிறர் पाए, அதன் மூலமாய் செழித்திருக்க வேண்டும். दूसरे लोग भी उसके द्वारा समृद्धि पाए। அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊற்றை மற்றவர்களுக்கு தருகிறதா இருக்க வேண்டும். वैसा हमारा जीवन होना चाहिए, ஒரு அபிஷேகமாகிய தண்ணீரை தருகிறதா இருக்க வேண்டும். अभिषेक होकर पानी देने वाली जिंदगी, ஆவியின் கனிகளை தருகிறதா இருக்க வேண்டும். आत्मा की फल देने वाली जिंदगी। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, பழைய நாட்கள்ல நம்ம வீடுகள் எல்லாம் கிணறுகள் இருந்தது. देखिए हमारे जूने जमाने में हमारे घर में कुआं था। அப்ப அந்த தோட்டத்துல இருக்கிற கிணறு வேற, जो अपने खेत में होते हैं वो कुआं अलग, வீடுகள் எல்லாம் கிணறு இருந்தது. जो घर के पास रहते हैं वो कुआं अलग होता அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்துட்டு போயிட்டே है। இருப்பாங்க. देखिए घर के पास जो कुआं है उसमें सारे लोग आके पानी लेते பொதுவா हैं। எல்லா கிராமங்கள்ல இதுதான் உண்மை. वो सारे गांव में यही होता है। நாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஈத்தவளை சபையில நாங்கள் இருந்தோம். कुछ साल के पहले जो तमिलनाडु में जो कलिसिया में அது था, பாருங்க, அங்க ஒரு நல்ல ஒரு தோட்டத்தின் நடுவிலே அமைந்திருக்கிற ஒரு சபை. देखिए वो एक बगीचा के बीच में था, அங்கே ஒரு கிணறு இருந்தது. वहाँ पर एक कुआं था, அந்த சபையில ஒரு கிணறு இருந்தது. कलिसिया के बाजू में कुआं था। ஊர் மக்கள் எல்லாம் அங்க வந்து தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. सारे गांव के लोग कुआं में से पानी लेते எல்லா பஞ்சத்திலையும் அங்க தண்ணி குறையாது. थे। सारे अकाल के समय भी उसमें पानी कम नहीं होता था। அதுதான் உண்மை. वही सच था। கிணறுனாலே அது மற்றவர்கள் எல்லாம் பிரயோஜனப்பட. कुआं कहने पर बाकी के लोग लाभ उठाने के लिए। ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, போரை போட்டு என்ன பண்ணிட்டான், தண்ணி எடுத்துட்டான். लेकिन आज क्या हो गया, सब घर घर में बोर डाल दिए। அது இருக்கிறதே தெரிய वो மாட்டேங்குது. जहाँ पर है पता भी नहीं चलता, எங்கேயாவது போட்டு மூடி வச்சிடறான். किधर भी डाल के छुपा के रखते हैं, சுவிட்ச் மட்டும் தான் தெரியுது. खाली उसको कुछ दिखाई देता இப்ப है। அதுவும் தெரிய மாட்டேங்குது. अभी वो भी नहीं दिखाई அலெக்சா देता। போர் ஆனுங்கிறான். தெரியலையோ, அலெக்சா போர் ஆன் அப்படிங்கிறான். अलेक्सा बोर ऑन, உடனே அது தண்ணி வருது. तुरंत वो पानी आता है। அப்படி ஒரு அலெக்சா இருக்குதுங்க. वैसा एक अलेक्सा है, வீட்ல அப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ऐसा घर पे कंट्रोल है। ஆமா, அலெக்சா ஃபேன் ஆன் அப்படின்னு சொன்னா ஃபேன் अलेक्सा ஆன் फैन ஆயிடும். ऑन हो जाए तो ऑन हो जाएगा। ஆமா, எல்லாமே நடக்குது அலெக்சா மூலமா. सब अलेक्सा के द्वारा सब होता है। அது எங்கடா, எங்க இருந்து தண்ணி வருது, எங்க டேங்க் நிறையுது, ஒண்ணுமே தெரிய वो மாட்டேங்குது. कहाँ से पानी आता है, कैसा टैंक भरता है, कुछ पता ही नहीं அந்த चलता। கிணறு நான் சொல்லல, वो कुआं के बारे में அது नहीं कहता உள்ளுக்குள்ளேயே हूँ। கிடக்கும். वो घर உள்ளுக்குள்ளேயே के கிடக்கும். वो अंदर ही छुपा रहेगा। அப்ப பாருங்க, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம உள்ளே கிடக்கிறது. वो किसी को प्रयोजन नहीं होगा। அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. वैसा नहीं हमारी जिंदगी। நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். हमारा जिंदगी दूसरे के लिए उपयोग होना। நம்முடைய அபிஷேகத்தின் மூலமாய் மற்றவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும். हमारे अभिषेक के द्वारा दूसरे लोग प्रयोजन होने पाए, மற்றவர்கள் வாழ்வடைய வேண்டும். दूसरे लोग जीवन पाए। நம்முடைய வருமானங்களின் மூலமாய் மற்றவர்களும் பிரயோஜனப்பட வேண்டும். हमारे आमदनी की वजह से दूसरे लोग लाभ उठाए। பாருங்க, ஏழைகள் பயன்பெற வேண்டும். देखिए गरीब लोग उसमें फायदा होने पाए, குறிப்பாக ஏழைகள் அவர்கள் பயன்பெற வேண்டும். खास करके जो गरीब लोग। இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஈசாக்குக்குள்ளே இருந்தது. वैसा कार्य ईशा के अंदर था। கர்த்தருக்கு பலிபீடம், परमेश्वर के लिए वेदी, தனக்கு கூடாரம்,
खुद के लिए तंबू, மற்றவர்களுக்கு துறவு. दूसरे के लिए कुआं। ஒரு முக்கோண வடிவில் பார்த்தீங்கன்னா एक ट्रायंगल शेप में अगर देखेंगे तो இப்படி ஒரு முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா 3 கோணங்கள் இருக்கும். उसमें देखिए 3 कोना होता है। மேல வந்து தேவன், ऊपर परमेश्वर, அவருக்கு நிகர் யாருமே இல்லை. उनके तुलना कोई नहीं, அவருக்கு ஹையஸ்ட் उनका हाईएस्ट फर्स्ट எல்லாமே அதுதான். सब वही। அடுத்து இன்னொரு கோணம் இருக்கு பார்த்தீங்களா, दूसरा एक कोना है, அதான் கூடாரம். वही तंबू है। இன்னொரு கோணம் இருக்குல்ல, दूसरा एक तीसरा कोना, அதான் துறவு. वही कुआं। அங்க பலிபீடம், वहाँ पर वेदी, இங்க கூடாரம், यहाँ पर तंबू, அதுக்கு ஈக்குவலா இங்க கிணறும் இருக்கணும். उसके इक्वल में कुआं होना चाहिए। இங்க கூடாரமும் பலிபீடமும் இருந்தாலும் அது முக்கோணமாகாது. यहाँ पर वेदी और तंबू रहेगा वो भी ट्रायंगल नहीं बन सकता। அதே நேரத்துல நான் கூடாரம் போட்டு மற்றவர்களுக்கு மட்டும் செய்கிறேன், ஏழைகளுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிணறு மட்டும் இருந்தாலும் முக்கோணமாகாது. देखिए खुद का तंबू बना के कुआं बाजू में बना के मैं गरीब लोग को मदद करता हूँ, ये कहने पर भी वो ट्रायंगल नहीं बनेगा। இந்த மூணு வேணும். ये तीनों कोना होना இது चाहिए, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேண்டும். हर एक इंसान के अंदर होना चाहिए। அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், उनके साथ परमेश्वर रहेगा, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். उनको परमेश्वर आशीष से भरेगा। இதெல்லாம் எங்க பண்ணணும்னா கேராரூரில் பண்ண வேண்டும். ये सब किधर करना चाहिए? केरारूर में करना நம்ம चाहिए, நினைச்ச இடத்துல போய் செய்யக்கூடாது. हमारी मर्जी से नहीं करना। ஆண்டவர் எங்க இருக்க சொல்லி இருக்கிறாரோ அங்க இருக்கணும். परमेश्वर जहाँ पर रुकने के लिए कहेगा वहाँ पर रुकना चाहिए, அங்க இருந்து இவைகளை செய்ய वहाँ வேண்டும். पर रुक कर ये सब करना है। சிலர் வந்து இருக்கிறது ஒரு இடமா இருக்கும், देखिए कोई लोग रहने के लिए दूसरी जगह, பலிபீடம் ஒரு இடத்துல இருக்கும். वेदी और कहीं बनाएंगे। புரியல? नहीं समझे? ஆ? இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கு, நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்க. இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கும், रहना एक ठिकाना होगा, காணிக்கை இன்னொரு இடத்துக்கு போகும். देखिए दान दक्षिणा दूसरी ओर जाएगा। அப்படியெல்லாம் இருக்கிறாங்க மக்கள். वैसे है लोग। பலிபீடமும் அங்கதான் இருக்கணும், देखिए वेदी भी वहाँ पर ही होना चाहिए, அது மாதிரி கூடாரமும் அங்கதான் இருக்கணும், तंबू भी वही होना चाहिए। அது மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வது அங்கதான் இருக்கும். देखिए कुआं भी उधर ही होना चाहिए। வீட்டை சுத்தி 100 ஏழைகள் இருப்பார்கள், घर के आजू बाजू 100 गरीब होंगे, ஆனா இவர் தெரியாத ஒரு இடத்துல தான தர்மம் பண்ணிட்டு இருப்பாரு. लेकिन देखिए बिन जाने जगह पर ये दान அது दक्षिणा देगा। பண்ணணும், நல்லதுதான். वो देना चाहिए, वो अच्छी बात है, இங்க ஒரு 100 இருக்குதே, लेकिन यहाँ पर 100 है। ஒரு ஆள் இருந்தாலும் அந்த ஆளுக்குள்ள முதல்ல செய்யணும். अगर एक भी व्यक्ति रहेगा उसके लिए पहला करना அதான் பாருங்க, चाहिए। இவைகளை கர்த்தர் சொன்ன தேசத்திலே ஈசாக்கு செய்தார், देखिए ये सबको जहाँ पर परमेश्वर ने कहा वहाँ पर इसहाक ने किया। கேராரூரிலே செய்தார், केरारूर में ये सब किया, பஞ்சமந்த தேசத்திலே செய்தார். अकाल से भरा हुआ देश में किया। ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், परमेश्वर उसके साथ था, அவரை ஆசீர்வதித்தார். उसको आशीष से भरा। கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। ஆண்டவர் தந்ததான வார்த்தையின்படியாக परमेश्वर ने जो भी वचन दिया, நான் உன்னோடு கூட இருந்து मैं तेरे साथ रहकर உன்னை ஆசீர்வதிப்பேன். देखो मैं आशीष से भरूंगा। ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கலாம், हर एक लोग परमेश्वर के समूह में ஆண்டவரே मांगेंगे, எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, हे परमेश्वर आप हमारे साथ रहकर आशीष से भरने वाला है, எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. हमारे साथ रहने वाले परमेश्वर है। ஆபிரகாமோடு இருந்தீர், अब्राहम के साथ थे, ஈசாக்கோடு இருந்தீர், इसहाक के साथ थे, யாக்கோபோடு இருந்தீர், याकूब के साथ थे, யோசேப்போடு இருந்தீர், यूसुफ के साथ थे, எங்கள் முற்பிதாக்களோடு இருந்தீர் ஆண்டவரே. हमारे पहले के पिता लोगों के साथ थे। அப்படியே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் उसी ஆண்டவரே. तरह हमारे साथ भी रहकर हमें आशीष से भरने वाला परमेश्वर, இந்த பஞ்ச தேசத்திலும் வைத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீர் अकाल ஆண்டவரே. के समय भी हमें आशीष से भरने के लिए तू सामर्थ है। கர்த்தர் அவிதமான ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு அருள போகிறீரப்பா. परमेश्वर इस तरीके के आशीष से हम सबको आप भरने वाले हो परमेश्वर। ஹalleluya, ஸ்தோத்திர ஆண்டவரே. स्तुति हो எல்லாரும் परमेश्वर। ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஈசாக்குக்கு தந்த 5 வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ईसा को जो 5 तरीके के आशीर्वाद है वो हमें परमेश्वर देगा। அவர் அதை பெற்றுக்கொள்ள செய்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்விலே செய்வோமாக. ईसा को पाने के लिए जो 3 कार्य किया हम भी वो 3 कार्य को करेंगे। ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். हर एक परमेश्वर के हाथ में सौंप के प्रार्थना करेंगे। உமக்கு முதலிடம் கொடுப்போம் ஆண்டவரே. आपको पहला दर्जा देंगे परमेश्वर। பலிபீடம் கட்டி உம்மை ஆராதனை செய்வோம் ஆண்டவரே. आपको वेदी बनाकर आपकी प्रार्थना करेंगे परमेश्वर। எங்களுடைய வாழ்க்கை ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரத்தில் இருக்கட்டும். हमारे लिए एक तंबू रहने दे परमेश्वर। மற்றவர்களுக்கு உதவி செய்ய கிணறுகளை எங்கள் வாழ்விலிருந்து ஏற்படுத்துவோம் ஆண்டவரே. दूसरों के लिए मदद करने के लिए हमारी जिंदगी में वो कुआं बना दीजिए परमेश्वर। எங்களுக்குள்ளே உள்ளதான அபிஷேகம்
அபிஷேகம் நதியாய் பாயட்டும் ஆண்டவரே. हमारे अंदर की जो अभिषेक है वो नदी बन के बहने ஜீவ पाए, ஊற்றாய் பாயட்டும் वो ஆண்டவரே. जीवन की नदी बनने पाए परमेश्वर। அபிஷேகம் நிறைந்தவர்களுடைய பேச்சு இனி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் अभिषेक ஆண்டவரே. से भरा हुआ जो बात है वो दूसरे के लिए उपयोग होने पाए, அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும் उसका ஆண்டவரே. जीवन दूसरों के लिए उपयोग होने पाए। கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும் போது எங்களை परमेश्वर हमारे साथ रहकर हमारे आशीष से भरते समय நாங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் வாழ வேண்டும் हम ஆண்டவரே. भी दूसरे को आशीष करने वाले बनने चाहिए இந்த परमेश्वर। ஆசீர்வதிக்கும் ஆண்டிலே கர்த்தர் அவிதமாய் நீர் எங்களை इस ஆசீர்வதிப்பீராக. साल वैसे आशीष से भर दीजिए परमेश्वर। நாங்கள் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வாழ உதவி செய்வீராக. हमारे थ्रू हम दूसरे के लिए आशीष बनने के लिए सहायता कीजिए। உம்முடைய வல்ல கரத்துல தருகிறோம் आपके அப்பா. सामर्थ हाथ में हम सौंपते हैं அப்படி परमेश्वर। எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். हम सब परमेश्वर के हाथ में सौंपेंगे। ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆசீர்வாத வாய்க்காலாய். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் வழியட்டும் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் 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 இருக்கட்டும் ஆண்டவரே. சந்தரதலர கபரா. ஹalleluya. எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். स्वर्गीय पिता हम धन्यवाद देते हैं, கர்த்தாவே இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ये दिन दिखलाए इसके लिए आपकी स्तुति करते हैं। இந்த புதிய வருடத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ये नया साल हमें देखने के लिए दया किया, इसके लिए धन्यवाद देते हैं। கர்த்தாவே தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீர். लगातार आपके वचन के द्वारा हमें चलाइए। நோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதே. मैं तेरे साथ रहकर तुझे आशीष दूंगा, ये कहा आपने। அவ்விதமாய் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. उसी तरह सबको आशीष से भर दीजिए। விசேஷமாக நீங்க நல்ல சுகபலன் எல்லாருக்கும் தாங்க. विशेष रूप से सबको अच्छा भलाई चंगाई दीजिए நோய் परमेश्वर। இல்லாத வாழ்க்கை எல்லாரும் வாழணும் ஆண்டவரே. बीमारी के बिना जीने के लिए सहायता कीजिए। அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தருவீரா. वैसा आशीष से हर एक को भर இந்த दीजिए। நாளில வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. इन दिनों में आए हुए हर एक को आशीष दीजिए। கிருபை யாவரோடும் பெருகட்டும். आपकी कृपा हर एक सबके साथ सदा के लिए होना चाहिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. परमेश्वर बड़ा कार्य இந்த कीजिए। புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. नया साल सबके लिए आशीष बने, எல்லாருடைய வாழ்க்கையில நன்மைகள் பெருகட்டும். हर एक के जीवन में भलाई होने पाए। கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யுங்க. परमेश्वर बड़ा कार्य करे। ஸ்தாபன ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். सारे कलीसिया को आशीष से भर दीजिए। அன்பின் ஆண்டவரே எங்கள் சபையின் ஊழியங்கள் हमारी ஆசீர்வதிக்கப்படும். कलीसिया के सारे सेवकाई को आशीष से भर எங்கள் दीजिए। வட்ட ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். जो भी दूसरे कलीसिया का जो भी सेवकाई है सबको आशीष से भर சபையின் दीजिए। மக்கள் ஆசீர்வதிக்கப்படும். कलीसिया के सारे लोग आशीष से भरने நாங்க पाए। இருக்கிற இந்த மகாராஷ்டிரா மாநிலம் हम ஆசீர்வதிக்கப்படும். जो जहाँ पर रहते हैं महाराष्ट्र को भी आशीष से भर दीजिए। இந்த மலாடு பகுதி ये ஆசீர்வதிக்கப்படும். मलाड एरिया को आशीष से भर दीजिए। இங்க சுற்றுப்புறத்தாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி हमारे ஆயிற்று. आजू बाजू वाले जो भी सब आशीष होने पाए। தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருடத்தில் எங்கள் சபையின் ஊழியங்களிலே ஆராதனைகளிலே தேவன் நல்ல இன்னும் உயிர்மீட்சிகளை தந்து நடத்துங்க. लगातार हमारी कलीसिया में आराधना में सारे कामों में परमेश्वर अच्छा दिन देखने के लिए सहायता कीजिए। உம்முடைய வல்ல கரத்தில் தருகிறோம். आपके सामर्थ हाथ में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता। ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்